11/3/2013 ஒரு கருப்பு நாள், பேரிடியான நாள் குடும்பத்திற்கு. தோன்றிற் புகழடு தோன்றுக அஃதில்லார் தோன்றிலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்து 77 ஆண்டுகள் இந்த பூமியிலே அமைதி என்ற வார்த்தைக்கு அமைதியின் அர்த்தத்தை கூறியவர் சம்பூர்ணலட்சுமி அம்மையார் அவர்கள். வாழ்ந்த காலத்தில் யாரிடத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் ஒரு சிறிய தவறுக்குடைய பெயர் வாங்காமல் எல்லோரிடத்திலும் அன்பு ஒன்றை மட்டுமே பெரும் சம்பளமாக பெற்றவர். தந்தையின் அரவணைப்பில், பின்பு சகோதரர் சகோதரியின் அரவணைப்பில் வாழ்ந்து திருமண வாழ்க்கையிலே நல்லதொரு குடும்பமாக விளங்க தம் வாழ்நாள் முழுவதையும் கணவருக்காகவும் சகோதரிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவிட்டு வாழ்க்கை பாதையை நடத்தி 77 ஆண்டுகள் முடித்து விட்டார். அம்மையாரின் இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. எனது வாழ்க்கையில் ஒரு சகோதரியை இழந்து தவிர்க்கிறேன் என்றும் என்னை மருமகனாக பார்க்காமல் ஆரம்பத்தில் ஒரு சகோதரனாக பார்த்து எவ்வளவு விஷயத்தை தனிப்பட்ட முறையிலே ஆலோசனை கொடுத்து நான் கோபப்படும் பொழுதெல்லாம் சகோதரியாக கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதையும் அமைதியாகவும் அன்பாகவும் கூறி வந்தார்கள். மறைமுகமான ஆலோசனைகளை தர அன்பு செலுத்த ஆளில்லாத என் தாய்க்கு பிறகு மீண்டும் அனாதையாகி தவிக்கிறேன். குடும்பத்தார் அனைவரும் என்னடக்கம் அம்மையாரின் வழியில் அமைதி பாதையில் அம்மையாரின் குழந்தைகளும் மருமகளும் பேரன் பேத்திகளும் அதே அன்பு வழியில் அமைதி வழியில் அனைவரையும் அரவணைத்து சென்று அம்மையாரின் ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்க வேண்டுகிறேன். என்றும் அன்புடன் சகோதரியை பிரிந்து வாடும் அன்பு சகோதரன் நா. சம்பத்குமார்.